அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு குடும்ப தலைவர் இறந்துவிட்டார். அவருக்கு 40 வயது கூட ஆகவில்லை. அவரது மனைவி, 9 வயது மகன், பெற்றோர் அனைவரும் உடலின் அருகில் அமர்ந்தபடி அழுது கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக சென்ற சாமியார் இறந்தவரின் வீட்டிற்கு சென்றார். அவரை பார்த்ததும் அவர்கள் மேலும் மேலும் பெரிதாக அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார்கள். இறந்தவரின் மனைவி, சுவாமி, என்னையும் என் மகனையும் நிர்கதியாய் விட்டுவிட்டு சென்று விட்டார். நான் என்ன செய்வேன்? அவர் உயிரோடு வருவார் என்றால் நான் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று மனைவி கூறினாள். சாமியார் அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்த முயற்சி செய்தார். ஆனால் அவர்களின் சோகம் குறையவில்லை. கடைசியாக அவர் ஒரு கோப்பை தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று கேட்டார். தண்ணீர் வந்ததும் ஏதோ மந்திரம் உச்சரித்தார். பின்பு அவர், இறந்தவர் உயிருடன் திரும்பி வர வேண்டும் என்று நினைப்பவர் இந்த தண்ணீரை அருந்தலாம். இந்த தண்ணீரை அருந்தினால் இறந்தவர் கண்டிப்பாக திரும்பி வந்து விடுவார். ஆனால் அதற்கு பதில் நீரை அருந்தியவர் மரணமடைவார் என்றார். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் யாரும் முன்வரவில்லை. அவர் இறந்தவரின் தந்தையிடம், ஐயா, உங்கள் மகனுக்காக நீங்கள் உயிரை கொடுக்க மாட்டீர்களா என்றார். தந்தை, சுவாமி, நான் இறந்துவிட்டால் என் மனைவிக்கு யார் ஆதரவு? அவளுக்காக நான் வாழ வேண்டுமல்லவா என்றார். தாயிடம் கேட்டபோது, அடுத்த மாதம் என்னுடைய மகளுக்கு பிரசவம் இருக்கிறது. நான் இறந்துவிட்டால் அவளுக்கு யார் உதவுவது என்று கேட்டாள். மனைவியோ, நான் இறந்தால் என் பையனை யார் கவனிப்பது, வளர்ப்பது? அவனுக்காக நான் வாழ வேண்டுமல்லவா என்றாள். சாமியார் கடைசியாக சிறுவனை அழைத்து, உன் தந்தைக்காக நீ உயிர் விடுவாயா என்று கேட்டார். உடனே அவனின் தாய் அச்சிறுவனை இழுத்து அணைத்து கொண்டு, உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவன் ஒரு குழந்தை. இனிமேல்தான் அவனுக்கு வாழ்க்கையே இருக்கிறது. அவனை போய் இப்படி நீங்கள் கேட்கலாமா என்று கூறினாள். இப்போது சாமியார் கூறினார், உங்கள் அனைவருக்கும் ஏதாவது கடமை, பொறுப்பு இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். அப்படியானால் இறந்து கிடப்போருக்கு இங்கு வேலை இல்லை என்றுதான் அர்த்தம். எனவேதான் தர்மதேவன் அவனை எடுத்துக்கொண்டான். இறுதி யாத்திரை ஏற்பாடுகளை கவனிங்கள் என்று கூறிவிட்டு அந்த சாமியார் அங்கிருந்து சென்று விட்டார்.